ஆக்ஷன் படம், மசாலா படம், பவன் கல்யாண் படம், இதுக்கு மேலே இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் கதை தேவையான்றதை யோசிச்சுக்கோங்க. கதை தேவையில்லை. ஓஜஸ் கம்பீரா, ஓஜி, ஒரிஜினல் கேங்ஸ்டர், ஒரிஜினல் கோட், ஒரிஜினல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்க்ரீனில் பவன் கல்யாண் எவ்வளவு ஆக்ஷன் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலான ஆக்ஷனை ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தமன் உட்காந்து பண்ணியிருக்காரு. மொத்தமாக ஆன் ஸ்க்ரீனில் இட்ஸ் அ ஒன் மேன் ஷோ தான். பவன் கல்யாண் அவர் தான் ஒன் மேன் ஷோன்னு சொல்லலாம். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஒன் மேன் ஷோ, அது தமன் ரெண்டு. பட் எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் லேகாக இருக்குது. பட் இது ஒரு தேட்டர் வாட்ச்னு சொல்லுவேன் நான். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி நம்ம தே கால் ஹிம் ஓஜி இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு சைனீஸ் ஜப்பானீஸ் படத்தோட இப்போ அனிமி படம்லாம் நிறையா வருதுல, அதோட டைட்டில்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஓன் தெலுங்கு டோலிவுட் திரைப்படம். பவன் கல்யாண் நடிப்பில் இன்னைக்கு திரையரங்கில் வெளியாக இருக்க இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா, தெலுங்கு படம்னு சொல்லிட்டேன், அதுக்கு கதை தேவையா? ஆக்ஷன் படம், மசாலா படம், பவன் கல்யாண் படம், இதுக்கு மேலே இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் கதை தேவையான்றதை யோசிச்சுக்கோங்க. கதை தேவையில்லை. ஏன்னா வேறு சில விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. படம் ஜப்பானில் ஆரம்பிக்குது. 1940 ஜப்பானில் ஆரம்பிக்குது. 93 நம்ம பாட்ஷா பாய் 89 சென்னைக்கு வந்துடுறாருல. அதுக்கப்புறம் 93 மும்பையில் காலியாக இருக்கிற பாட்ஷா இடத்தை நிரப்புறதுக்காக ஓஜஸ் கம்பீரா, ஓஜி, ஒரிஜினல் கேங்ஸ்டர், ஒரிஜினல் கோட், ஒரிஜினல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவர் ஜப்பான்லேருந்து மும்பைக்கு வராரு. அவர் அந்த பாட்ஷாவோட இடத்த நிரப்பினாரா இல்லையா, பாட்ஷா பாயோட இடத்த நிரப்பினாரா இல்லையாங்கிறது தான் படத்துடைய கதை. படத்தில் ரெண்டு ஹீரோவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யார்? இம்ரான் ஹாஷ்மியை சொல்கிறேன்னா அப்படின்னு. அவர் பாவம் ஏதோ எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் கிடையாது. முதல் ஹீரோ பவன் கல்யாண். படம் ஃபுல்லாகவே ஒரு மாஸ். உண்மையிலேயே அவர் திரையில் வரும்போது திரை தீப்பிடிக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மாஸ் ஆக்ஷன், அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபுல் படத்துலேயுமே அதுவும் இன்டர்வல் பிளாக்லேயும் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சான்ஸே இல்லை. சிறப்பான தரமான சம்பவம்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது. அவர் வர சீன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் மாஸாக இருக்குது. இரண்டாவது ஹீரோ அதாவது ஸ்க்ரீனில் பவன் கல்யாண் எவ்வளவு ஆக்ஷன் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலான ஆக்ஷனை ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தமன் உட்காந்து பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பிஜிஎம்மு. திரை தீ பிடிக்குதுன்னா அந்த சத்தம் கேட்கும்ல, வானவெடிக்கை வெடிக்கும் போது ஒரு சத்தமும் சேர்ந்து ஒரு லைட்டோட சேர்ந்து விஷுவலோட சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம்மு. அவரும் அதகலம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் தமன். ஸோ படத்தில் ரெண்டு ஹீரோ, ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிரகாஷ் ராஜ், பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஸ்ரேயா ரெட்டி, வில்லன் இம்ரான் ஹாஷ்மி, அதுக்கப்புறம் வின்சென்ட் அசோகன், ஹரீஷ் உத்தமன், நம்ம மொட்ட ராஜேந்திரன், ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டு. எல்லாருமே கேமியோவில் வராங்க அல்லது எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வராங்க. மொத்தமாக ஆன் ஸ்க்ரீனில் இட்ஸ் அ ஒன் மேன் ஷோ தான். பவன் கல்யாண் அவர் தான் ஒன் மேன் ஷோன்னு சொல்லலாம். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஒன் மேன் ஷோ, அது தமன் ரெண்டு பேர் தான். இந்த திரைப்படம் ஏ சர்டிஃபைடு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கனெக்ட் ஆகாது. இரண்டே பேர் தான். ஒன்று பவன் கல்யாணோட ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. படம் ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம். அதில் கிட்டத்தட்டவே ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு 45 மினிட்ஸ்க்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது. அதை தாண்டி மற்ற டைம்லலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, லவ், ரொமான்ஸு, அப்பா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் பட் எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஆனால் இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ் ஃபைட் ரெண்டுத்துக்குமே படம் ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு ஆக்ஷனுமே நமக்கு இந்த குறைகள் எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்ம வெளியில் வரும்போது பார்ட் 2வோட லீடோட வெளியில் வர மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஆக்ஷன் ரசிகர்களுக்கும், பவன் கல்யாண் ரசிகர்களுக்கும், தெலுங்கு சினிமா ரசிகர்கள், பாலையா ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த திரைப்படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். படம் ஓடிடும். படம் பிளாக் பஸ்டர் வசூல் வந்துடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இது ஒரு தேட்டர் வாட்ச்னு சொல்லுவேன் நான். எதனால் அப்படின்னா, இதில் நான் சொன்ன இந்த தமனோட பிஜிஎம் நீங்கள் தேட்டரில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். விஷுவல் நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம். பட் நீங்கள் என்ன தான் ஹோம் தேட்டர் வச்சு பார்த்தாலும் அந்த தேட்டரில் இருக்கிற அந்த சவுண்டு கண்டிப்பாக நல்ல ஆடியோ வீடியோ இருக்கிற சவுண்ட் சிஸ்டம், ஆடியோ வீடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த லாஜிக், ஆர்ட் சினிமா இந்த மாதிரி யோசிக்கிறவங்கெல்லாம் தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. தாராளமாக ஒரு ஆக்ஷன் ரசிகர்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மிஷன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.